Hi friends, welcome to Kalanti's channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Veg Frankie. இது நான் இங்க பனீர் அண்ட் ஆனியன் ஸ்டஃப் பண்ணி இதை செஞ்சிருக்கேன். இது எப்படி செய்யறதுன்னு எனக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு அருமையான கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாவும் ஸ்நாக்காவும் இதை செய்யலாம். இது எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ராங்கி செய்யறதுக்காக ஒரு ஃப்ராங்கி மசாலா நம்ம ரெடி பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், cumin பவுடர், பெப்பர் பவுடர், கரம் மசாலா, இது எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து கலந்துட்டு இது கூட நம்ம ஒரு ஹாஃப் லைமோட ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மசாலா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அப்போவே யூஸ் பண்ணிடணும். லைம் ஜூஸ் கலந்துக்கிறதுனால நிறைய நேரம் வெளியில் ஸ்டோர் பண்ணி 2-3 நாளைக்கெலாம் யூஸ் பண்ண முடியாது. இதுதான் முக்கியமான மசாலா இதில். இதுக்கப்புறமா நம்ம ரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் மைதா, 1/2 கப் வீட் ஃப்ளோர், கொஞ்சம் உப்பு, தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு சாஃப்ட் டவ் இப்போ ரெடி பண்ணிடலாம். நல்லா ரோல் பண்ணி பிசைங்க. இந்த டவ் நல்லா சாஃப்டாக வரணும். அப்போ தான் ரொட்டி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் இதில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து நல்லா மசாஜ் பண்ணி இதை நம்ம ஒரு 15 to 20 minutes ரெஸ்ட்டில் வச்சிடலாம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ரெஸ்ட்டில் வச்சிடலாம். இப்போ ஒரு 20 minutesக்கு அப்புறம் பாருங்கள் டவ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை ரொட்டி செஞ்சிடலாம். ஈவனாக எல்லாமே ஒரே சைஸில் மாவு ரோல் பண்ணி வச்சுட்டு, ரொம்ப தின்னான ரொட்டி இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ரொட்டி நம்ம செய்ய போகிறோம். இப்போது மாவு ரோல் பண்ணிடலாம். கொஞ்சம் பிளெயின் ஃப்ளோர் போட்டுட்டு நல்லா ரோல் பண்ணிடுங்க. எல்லா மாவும் இதே மாதிரி நம்ம ரோல் பண்ணிவிட்டு தவாவில் போட்டு ஒரு நல்ல ரொட்டியாக ஃபஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். நான் இங்கே ஆலிவ் ஆயில் ஊற்றி செய்கிறேன். நீங்கள் பட்டர் வேணும்னாலும் பட்டர் போட்டு செஞ்சுக்கலாம். பட்டர், கீ அது உங்கள் ஆப்ஷன். நல்லா ரொட்டி டவ் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சனால எப்படி உப்பி வருது பாருங்கள். ஸோ இதே மாதிரி எல்லா மாவுலேருந்து நம்ம ரொட்டி செஞ்சு எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ள ஸ்டஃபிங்கான வெஜ் பன்னீர் மிக்ஸ் செஞ்சிடலாம். இப்போது ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 5 கார்லிக் பீசஸ் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வதங்கட்டும். இது கூட இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி உள்ளே சேர்த்துட்டேன். தின் அண்ட் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். வதங்கின அப்புறமா டொமேட்டோ பியூரியாக 2 டொமேட்டோ உள்ளே சேர்த்துட்டேன். பியூரியாக சேர்க்குறப்ப தான் அந்த ஆனியனோட மிக்ஸ் ஆகி தனியாக உங்களுக்கு தக்காளி தெரியக்கூடாது. அதனால் நான் பியூரியாக சேர்த்துட்டேன். நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை ஃபுல்லாக போட்டோம். இப்போ நம்ம ஃப்ராங்கி மசாலா உள்ளே சேர்த்துடலாம். உங்களுக்கு ஸ்பைசினஸ்க்கு ஏற்ற அளவுக்கு 1 or 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது இல்லாமல் இன்னும் ஸ்பைசியாக வேணும்னா நீங்கள் செப்பரேட்டாக இதில் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா வதங்கின அப்புறமா ஒரு 100 கிராம் பன்னீரை நல்லா பொடிச்சிட்டு உள்ளே சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். பன்னீரும் டொமேட்டோவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் இங்கே ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் சில்லி சாஸ் சேர்க்க போகிறேன். நீங்கள் கெட்சப் எதுவும் சேர்க்கணும்னு நினச்சாலும் சேர்க்கலாம். ஆல்ரெடி டொமேட்டோ ஆட் பண்ணியாச்சு, அதனால தேவையில்லை. இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இது நம்ம இப்போது ரோட்டியில் வச்சு ரோல் பண்ணிடலாம். இதே மாதிரி நான் பாருங்கள் எல்லா ரோட்டியும் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆனதுக்கப்புறம் எல்லாமே ரோல் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆனியன் பேஸில், இதில் லைம் ஜூஸ் வேணுனாலும் ஆனியனில் நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். மேலே கொஞ்சம் ஃப்ராங்கி மசாலா, அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண பன்னீர் மிக்ஸ். இப்போ இதை ரோல் பண்ணிடலாம். பாருங்கள், அருமையான ஒரு வெஜ் ஃப்ராங்கி ரெடி ஆயிடுச்சு. இது ஃபாயில் வச்சு இப்போ நான் ரோல் பண்ணிடுறேன். ஸோ இது அழகாக நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம். ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம், குயிக்காக செஞ்சிடலாம். இதில் ஆலு வச்சு நம்ம செய்யலாம். நான் இங்கே பன்னீர் வச்சு செஞ்சுருக்கேன். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், உள்ள எம்மியாக இருக்குது. இந்த அருமையான ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இது இல்லாமல் நம்ம சிக்கன்லேயும் இதே மாதிரி செய்யலாம். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கலந்தீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.